தேனீக்கள் வளர்ப்பில் ஈடுபடும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் இயற்கையான முறையில் தேன் சேகரித்து தொழில் முனைவோராக திகழ்ந்து வருகிறார். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே மலையடிப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த இசக்கிமுத்து என்ற இளைஞர் விவசாயம் சார்ந்து படித்து முடித்து 6 ஆண்டுகளாக தேனீக்கள் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளார். முதலில் 10 பெட்டிகளில் தேனீ வளர்ப்பில் ஈடுபட்ட அவர் தற்போது 500க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் தேனீக்களை வளர்த்து இயற்கையான முறையில் தேன் சேகரித்து விற்பனை செய்து வருகிறார். தொடர்ந்து ஆன்லைன் மூலம் தேனீ வளர்ப்பை விளம்பரம் செய்து அதன் மூலம் லட்சக்கணக்கான ஆதரவாளர்களை பெற்றுள்ளார். மேலும் மாதம் 100 பேருக்கு தேனீக்கள் வளர்ப்பு குறித்து இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறார். தேனில் சொன்னாப்புல 5 வகைன்னு சொன்னாங்க. நான் பார்த்ததுலே எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வகை தான். நம்ம வீட்டில் இருக்கும் அந்த தேன் மட்டும் தான் நான் பார்த்தது. நாங்கள் பார்க்கும்போது 5 வகையான தேன் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேன்லையுமே ஒவ்வொரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இசக்கிமுத்து தேன் பண்ணையில் மலை தேன், கொம்பு தேன், முருங்கை தேன் உள்ளிட்ட பல்வேறு வகையான தேன்கள் இயற்கையான முறையில் சேகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களும் கிலோ கணக்கில் அவரிடம் தேன் வாங்கி செல்கின்றனர். ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், நம்ம பண்ணக்கூடிய தொழில் விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த தேனீ வளர்ப்பு நான் தேர்ந்தெடுத்தேன். என்னால் முடிஞ்சது இன்றைக்கி நான் ஒரு நல்ல லெவலில் இருக்கிறேன். என்னை மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு காலேஜ் படிச்சுட்டு முடிச்சிடும் ஒரு ஸ்டூடெண்ட்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் முனைவராக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கிட்டத்தட்ட 6 வருஷமாக மாதத்தில் 100 பேருக்கு இந்த இலவச தேனீ வளர்ப்பு சொல்லிக் கொடுக்குறேன். இசக்கிமுத்துவிடம் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்து வரும் நிலையில் இயற்கையான முறையில் தேனீக்கள் வளர்ப்பில் ஈடுபட்டு தொழில் முனைவோராக வளர்ந்துள்ள அவருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.